Hallelujah. Hallelujah. Praise the Praise Lord. the Lord. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ, and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 33. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, please listen. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். You have sent to John and he has testified to the truth. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Father for this time, O Lord. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்க. Open our eyes to see the wonders of your words, O Lord. ஆமென். நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். Teach us, O Father, we will learn. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. நம்ம கர்த்தருடைய கிருபையினால என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். So God is helping us to meditate on each verse every day. அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். We believe in God that it is very useful. Amen. Amen. அப்படியே இந்த இன்னைக்கு நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். So today we are going to see John chapter 5 verse அதுல என்ன 33. சொல்லப்பட்டிருக்கிறது? So what is said in this? நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். You have sent to John and he has testified to the truth. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அப்படின்னு ஒரு காரியமும், அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. So two things are said. You have sent to John, and the second one, he has testified to the truth. நம்ம நாட்கள் கூட எதை தியானித்து கொண்டு வருகிறோம் என்றால், So in these days what we are meditating அங்க இருக்கிற is, யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் 38 வருடமா வியாதியா இருந்த ஒருத்தனை சுகமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவரை குற்றம் சாட்டுகிறாங்க. So the Jewish people, they are blaming Jesus Christ for healing the invalid who was the person who was invalid for 38 years. இரண்டாவதாக பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்றும் இயேசு சொன்னார் என்றும், Second thing, he said the Godfather has his own father. மூணாவதாக பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், ஈக்குவலா இருக்கிறோம் சொல்லிட்டாரு சொல்லி மூணு காரியங்களை அவர் மேல குற்றமா வைக்கிறாங்க. So the third thing is, he is saying me and my father, we both are equal. அதுக்காக அவர்கள் மீது ஆண்டவர் கோபப்படாமல் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக என்ன செய்றார், காரியங்களை விளக்கி சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். So instead of getting angry, God Jesus with lots of love, he is explaining to the people. Amen. Amen. அப்படியே நேற்று நம்ம பார்த்தோம், அதாவது முந்தின வசனம் என்ன பார்த்தோம்னா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிதாவை குறித்து அங்கு சொல்லுகிறார். So yesterday we saw there is another who testifies in my favor, and I know that his testimony about me is valid, like that Jesus is saying about God Father. அதாவது நான் என்னை குறித்து நான் சொல்லுகிற பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க. That means if I say about myself, you will not believe. ஏன்னா அது சாட்சியாவும் இருக்காது. That won't be a testimony. அதே நேரத்தில் என்னை குறித்து மற்றொருவர், அதுவும் நீங்க அறிந்த ஒருவர், நீங்கள் விரும்புகிற ஒருவர், நீங்க நம்புகிற ஒருவர், உங்கள் கணத்துக்குரிய ஒருவர் சொல்லும்போது அது கண்டிப்பா மெய்யா இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய பிதாவை குறித்து சொல்கிறார். So he's saying about his father that too, if my father testifies about me, the one whom you believe, the one whom you honor, if he testifies about me, you will all believe, like that. Amen. He is saying amen. 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 அப்படினு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். So he is saying all these things. தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So what we are going to see today is, என்ன சொல்றார், நீங்கள் யோவானிடத்தில் ஒரு காரியம் சொல்றார், நீங்க யோவானிடத்தில் என்ன செய்யுங்க, ஆள் அனுப்பி விசாரிச்சீங்க. So what he is saying, you have sent to John and he has testified to the truth. என்ன விசாரிச்சீங்க அப்படினா, what he has inquired, அவங்க என்ன விசாரிச்சாங்கன்னா, நீர் யார் என்று சொல்லி விசாரிச்சாங்க. who you are, like that they inquired. நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. So John 1:19 onwards these things are said. அதாவது யோவான் என்ன செய்றான், வனாந்தரத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லிட்டு என்ன செய்றான், சத்தமிட்டு கொண்டிருக்கிறான். Amen. அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன செய்றாங்க, இவங்க எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்துல அனுப்பி நீர் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், அவன் உண்மையை சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் கிறிஸ்து அல்ல என்று ஆணையிட்டான். அப்பொழுது அப்போ நீ யாருன்னு கேட்குறான், நீ என்ன எலியாவா? அவன் சொல்கிறான், நான் இல்லைங்கிறான். அப்போ நீ தீர்க்கதரிசியான்னு கேட்குறான், அதுக்கும் நான் இல்லைங்கிறான். அப்போ நீ யார் தான், எங்களை அனுப்புனவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குற பொழுது அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி நான் வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அவன் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறான். Amen.
தொடர்ச்சியாக வந்து யோவான் 1:29 என்ன சொல்றான், அவன் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறான். So ஆமென். here John is testifying about God here. ஆமென். Amen. ஆக்சுவலி வந்து இந்த யூதர்கள் என்ன செய்றாங்க, யூதர்கள் வந்து அந்த யோவானத்துல வந்து என்ன செய்றாங்க, ஆசாரியரையும் லேவியரையும் என்ன செய்றாங்க அனுப்பி, அவங்க அனுப்பி என்ன பண்றாங்க, யூத தலைவர்கள் அது யாருன்னு கேளு, ஒருவேளை மேசியாவோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்களை அனுப்புறாங்க. Now this was John's testimony when the Jews of Jerusalem sent priests and Levites to ask him who he was. ஆக்சுவலி ஆண்டவர் இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வருகிறார்னா, Now what Christ wanted to say here is, அதாவது மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் தான் யோவான் ஸ்நானன். the John is the one who makes straight the way for the Lord. ஆமென். எல்லாரும் வந்து வழி மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபத்தில் இருக்குது, ஆண்டவர் மேசியா வருது போகிறார் அப்படின்னு வந்து மக்களை ஜனங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவன் தான் அந்த யோவான் ஸ்நானன். So this John the Baptist whom he was is he was making prepare the people to repent themselves because the kingdom of God is going to come soon. ஆனால் அவனை என்ன செஞ்சீங்க, கரெக்டாக நீ ஆள் அனுப்பி அவனை தேடி நீ யாரு, என்ன இது, நீ மேசியாவா, நீ எலியாவா, நீ யாரு, நீ தீர்க்கதரிசியான்னு சொல்லி என்ன செய்றீங்க, அவனை கரெக்டாக விசாரிக்கிறீங்க. Then he said, like, you are inquiring him very clearly, are you Elijah, are you a prophet, like that and all. ஆனால் உண்மையான மேசியா இப்போ வந்திருக்கிறாரு, நீங்க அவரை கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க. Now true Messiah has come, but you are not believing in that, like that ஆமென். Jesus உங்களுக்கு is saying. புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா, What God wanted to say here is, எப்ப மேசியாவுக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தவனே நீங்க வந்து கரெக்டா விசாரிக்கிறீங்க, மேசியாவான்னு விசாரிக்கிறீங்க. the one who came to make the way for the Lord, you have understood him very clearly. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் வந்து அமைதியான காலம் போயிட்டு கொண்டிருக்கிறது. For 400 years silent, it was very much தேவன் silent. வந்து எந்த தீர்க்கதரிசியும் அங்க அனுப்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. The Bible clearly says God didn't send any prophet. அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து வித்தியாசமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. So after 400 years someone is preaching differently here. அவரை பார்த்துட்டு என்ன செய்றீங்க, மேசியா வந்துட்டாரோ, மேசியா தானா நீர் அப்படி சொல்லிட்டு என்ன செய்றீங்க, ஆர்வமா ஆட்களை அனுப்பி விசாரிச்சு என்கொயரி பண்றீங்க. Now you are inquiring, sending many people saying that are you the Messiah, like that. அந்த அளவுக்கு நீங்க வந்து பயங்கர ஆக்டிவா, பயங்கர வந்து உற்சாகமா ஏதோ நீங்க மேசியாவை காத்து கொண்டிருக்கிறத காண்பிக்கிறது போல செய்றீங்க. So that much your know-how is there. அது நல்லதுதான். That is good. பட் இப்போ உண்மையான மேசியா, ஒரிஜினல் மேசியாவே வந்து உங்களுக்காக வந்து நிற்கிற பொழுது நீங்க அவரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, அவரை சந்தேகப்படுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி கேட்கிறார். So he is saying like now truly the Messiah has came, but now you don't believe, like that. Amen. God is saying. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். மீன்ஸ் வந்து நீங்க உங்களுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். So this is what God teaching him. Amen. அதாவது நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படிங்கறத வந்து என்ன செய்யற அவங்களுக்கு புரியும்படிக்கா சொல்லி கொடுக்கிறார். So what you all are doing to make the people understand God is speaking all these ஆனா things. அவன் அந்த யோவான் என்ன சொல்லிட்டான், கரெக்ட்டா உண்மையை சொல்லிட்டான். Now John the Baptist has said the truth. நான் வந்து மேசியா கிடையாது, I am not the Messiah. நான் இயேசு கிடையாது. I am not Jesus. அப்ப அவங்க கேக்குறாங்க நீ எலியாவா? Then they all are asking, are you Elijah then? அவன் சொல்ல நான் இல்லங்கறான். He is saying no. அப்ப கேக்குறாங்க நீ தீர்க்கதரிசியானவரா? Are you the prophet, like that? அதுக்கு நான் இல்லங்கறான். He answered no. அப்ப நீ யாரு, எங்களை அனுப்புறாங்களா, அவன் நான் என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. Now they are asking who you are then finally. அப்ப அதுக்கு வந்து யோவான் சொல்றான், நான் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா, அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். John replied in the word of Isaiah the prophet, I am the voice of the one calling in the desert, make straight the way for the Lord. ஆமென். Amen. அப்படி சொல்லி கொண்டு அவன் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். So he is continuing doing his ministry. தொடர்ந்து அங்க ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு உங்களை தப்பு இப்போது யார் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். So he is continuing his preaching to the people there. மனம் திரும்புங்கள், So repent. பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, The kingdom of God is nearby. ஆண்டவர் இயேசு மேசியா வந்து வரப்போகிறார் சொல்லிட்டு Messiah இருக்கான். is going to come. So all these he is அப்படி preaching. சொல்லிக்கிட்டு அந்த மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக என்ன செய்யறான், அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். Now he is baptizing people. சோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். So now in this situation God Jesus அதை is பார்த்த coming. உடனே அவன் அப்படியே பிரமித்து போறான். Now he is surprised after seeing him. ஐயோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கூட நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கூட மேசியா இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்லி சவுண்ட் விடுற கத்துறான். Now he is very much enthusiastic. He is shouting like anything, saying that the Messiah has came, the one who came down from the heaven. ஏன்னா அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். He is testifying ஏன்னா about him. பிதாவானவர் அந்த யோவான் சொன்னதை வெளிப்படுத்தி இருந்தார். God has prophesied to this John. என்ன வெளிப்படுத்தி இருந்தார்? What he prophesied was, புறாவான ஆவியானவர் யார் மீது புறாவை போல வந்து இறங்குறாரோ அவர்தான் தேவகுமாரன் அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருந்தார். Amen. Now the dove will come and sit on whom he is the son of God, like that. Amen. So அப்படிங்கறத வந்து அவன் ஜனங்களுக்கு இது பகிரங்கமா சொல்லி காண்பிக்கிறான். Now he is saying openly to the people there. அவன் ஏற்கனவே ஆல்ரெடி சாட்சி கொடுத்திருக்கான் மேசியா குறித்து. Already he has testified about Messiah. ஆனால்
இந்த ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் என்ன செய்றாங்க, அதை என்ன நம்பாம என்ன செய்றாங்க, ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துவிட்ட, உண்மையான மேசியா கிட்ட என்ன செய்றாங்க, கேட்குறாங்க, நீ யாரு, நீங்க வந்து எப்படி பிதாவுக்கு நீரும் ஒண்ணா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, கொஸ்டின் கேட்டுக்கொண்டு Now இருக்காங்க. these Jewish people, they didn't understand, they don't believe, and they are asking questions to Jesus அதான் himself. அவங்க மீது வைத்த அன்பினால என்ன செய்றாரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. Now because of the love, Jesus Christ is teaching them. ஆக்சுவலி அவங்கள வந்து கடிந்து கொள்ளலாம், கடிந்து கொண்டிருக்கலாம், அல்லது வந்து கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு, அவர்கள் அன்பாகவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. Now actually God might have get angry on them, but instead of that, He is teaching them with very much love. Amen. Amen. ஏன்னா இப்படிதான் நம்ம நிறைய நேரங்கள் இப்படிதான், நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரியவே இல்லை. ஆனால் எல்லாம் தெரிந்தது போல என்ன செய்றோம், நம்ம நிறைய காரியங்களை செய்ய முற்படுகிறோம். Even today now we are also like this only. Many things we don't know, but still we commit as though we know everything. பட் ஆண்டவர் என்ன செய்றார், பொறுமையா நம்ம மீது இருக்கிறார். But God is very நமக்கு patient. காரியங்களை பொறுமையா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். He is teaching us very slowly. நம்ம அநேக நேரத்துல சொல்லுகிற காரியங்களை நம்ம வந்து செவி கொடுத்து கேட்கட்டா கூட தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பினால என்ன செய்றார், மறுபடியும் சொல்லி கொடுக்கிறார். Many times we even don't hear what He says, but still with the love, because of the love He has for us, He is teaching us many times. ஏனென்று சொன்னால், Why? Because நாம் அவரை ஏற்றுக்கொண்டு, we accepted Him, அவரை விசுவாசித்து, we believed in Him, நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்து, He gave the eternal life கடைசி to us. நாட்களில் நம்ம உயிரோடு எழுப்ப வேண்டும் In the last days He will rise us. அப்படிங்கிற அந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவர் So வந்திருக்கிறார். these God's will He need to fulfill. For that Amen. purpose He came அதை down. நிறைவேற்றுவதற்காக தன்னை என்ன செய்ய தியாகமாய் எனக்கு ஒப்பு To கொடுத்திருக்கிறார். fulfill that, He humbled Himself. ஆமென். He gave அவருடைய Himself. ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. His blood even today is talking for us. ஆமென். இரக்கம் என்று சொல்லி பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறது. Mercy, mercy, it is talking for ஆமென். us. அல்லேலூயா. Amen. Hallelujah. அதனால இன்னைக்கு நீங்களும் நான் நினைச்சறோம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். Because of this, only you and I will live இது today. உங்களுடைய என்னுடைய கிரியைகளினால் அல்ல, Not because of your work, my தேவன் work. நம்ம மீது வைத்திருந்த இரக்கத்தினாலும் அன்பினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருப்பதனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம். We are living today because of God's precious gift, the blood and His mercy. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதைத்தான் இந்த ஜனங்களும் இந்த யூத ஜனங்களும் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்து So God is கொண்டிருக்கிறார். making understand the same thing to the Jewish people there. ஆமென். அவர் Amen. இன்றும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். He is a living God. இன்றும் நம்மை நேசிக்கிறவரா He is இருக்கிறார். a loving God today. அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா He is இருக்கிறார். always with us. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் சொல்றாரு, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரிச்சீங்க, பட் அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் சத்தியத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்டான், சாட்சி கொடுத்தான் அப்படிங்கிறாரு. You have sent to John and he has testified to the truth. Amen. Like that God is saying. அவன் தான் மேசியாவான்னு நினைச்சு தான் நீங்க அவன்கிட்ட விசாரிச்சீங்க. You thought he is Messiah and you inquired ஆனா to him. அவன் வந்து மேசியாவுக்கு வந்து சாட்சி கொடுக்கிறவனா அங்க நின்றான். But he is giving testify to the Messiah. ஆனால் நீங்கள் வந்து இந்த சாட்சியை நம்புனீங்க, அந்த சாட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த மேசியாவை நீங்க சொல்ல நீங்க இன்ன வரைக்கும் நம்பாம பேசிக்கிட்டு You இருக்கீங்க. believed in the testimony, but to whom he had referred to that you are not believing. Like that Amen. God is saying. புரியுதா உங்களுக்கு? Amen. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா அவன் என்ன குறித்து தான் சாட்சி சொன்னான், நீங்க அதை கேட்டு வந்து அப்ப நீ மேசியா இல்லைங்கிறத மட்டும் என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா ஒரிஜினல் மேசியா பொறுத்து சொன்னா இல்லையா, அந்த ஒரிஜினல் மேசியாவை நீங்க என்ன செய்யல, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே. Amen. So God is saying, when he testified about me, you believed in the testify, saying that you are not Messiah. Okay, fine, but I am the Messiah. You are not believing in me. Like that Jesus is saying. ஆமென். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல அப்படிதான் இருக்கிறோம். Even today, many times we are also நமக்கு like இவ்வளவு this. காரியங்கள் தெரியும், We know many இவ்வளவு things. வேத வசனங்கள் தெரியும், We know Bible verses. அநேக மெசேஜ் கேட்கிறோம், We listen to many அநேக messages. சர்ச் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு We இருக்கிறோம். attend the sermons. இருந்தும் நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நம்ப முடியாம கீழ்ப்படியாம தான் இருந்து Many கொண்டிருக்கிறோம். times we don't believe in God's word and we don't obey it. ஆமென். Amen. ஆனா இன்றைக்கு நம்ம அவரை விசுவாசித்து அவருக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கும்படிக்கு என்ன செய்யறார், தேவன் அழைக்கிறார். So God is calling us to believe in Him and to obey Him. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. அவர் நம்மை நேசிக்கிறார். He is loving நமக்காக us. அவர் ஜீவனையே He கொடுத்தார். gave His life ஆமென். for us. ஜீவனை கொடுத்து இந்த வாசற்படியில் நின்று செய்ய கதவை தட்டி He கொண்டிருக்கிறார். gave His life and still He is standing out of the door and knocking the door. நம்முடைய அன்புக்காக, For our love. நம்முடைய இருதயத்திலே அவருக்கு முதலிடம் கொடுக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். So God wishes us to give first preference to ஆமென். Him. அதற்காக Amen. விலைக்கரையமாக அவரையே He கொடுத்திருக்கிறார். gave Himself for us. எத்தனை பெரிய அன்பு இது, How big love it எத்தனை is. பெரிய மகத்துவமான காரியம் இது. How big thing is this. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God is ஆமென். good. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இந்த Hallelujah. வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே Dear சகோதரியே, beloved ஆமென். brothers and sisters, கர்த்தர் those who இன்று listen நம்மோடு this கூட word, பேசிக் God கொண்டிருக்கிறார். is talking to us today. ஆமென். அநேக காரியங்களை குறித்து, உலக காரியங்களை குறித்து, தேவைகளை குறித்து நம்ம அநேக நேரம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். Many times we might be worried about the worldly things today. ஆனால் தேவன் நம்முடைய ரட்சிப்பை குறித்து அதிக கவலைப்படுகிறவராக But இருக்கிறார். God wants to save us. He நாம் is worried about ரட்சிக்கும்படிக்கு அவர் that. மீது அவர் நம்ம மீது இன்னும் கிருபையாய், இன்னும் அன்பாய், இன்னும் கரிசனையாய் இருக்கிறார். So He is very much slow to anger. Still He loves us so much Amen. for us to be saved. நம்ம நாளை குறித்து நாளைக்கு
நாளைக்கு தினத்தில் இருக்கிற படிப்பை குறித்து, கல்வியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து அநேக நேரம் கவலைப்படுகிறோம். Many times we worry about tomorrow, about our future, education, career, many things. ஆனால் அதை காட்டு முக்கியமாக இருக்கிற மாபெரும் ரட்சிப்பை குறித்து நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம். So how much more we need to worry about the salvation that we need to have. Amen. Amen. இன்றைக்கு நாம் சிந்திப்போம். Today we will think about இன்றைக்கு this. நாம் ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போம். Today we will submit Daddy, to God. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவங்கள்ட்ட சரண்டர் ஆகும். Let us submit ourselves Amen. to Daddy. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். God will take care of Amen. everything. Hallelujah. Hallelujah. Be happy in Christ. Amen. 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 Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே Thank உமக்கு you, நாங்கள் Father. நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதை அப்படியே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்திருங்கப்பா. Amen. Shower your blessings for us, O Father. We need to believe in you, accept you, O Father. Amen. And obey you, O Lord. அதுவே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. That is our protection, O Father. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா That இருக்கிறது. is our joy. அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியா That is இருக்கிறதுப்பா. our delight. கர்த்தர் நீங்க நடத்தி செல்லுங்க. God, you lead us. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் We ஆண்டவரே. humble ourselves. இந்த வார்த்தையை கேட்டு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் All brothers and sisters who listen to this ஆண்டவராகிய word, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் we ஆசீர்வதிக்கிறோம் bless ஆண்டவரே. them in the name of our Father, ஆமென். Savior Jesus எல்லாவற்றையும் நீங்க Christ. பார்த்துக் கொள்ளுங்க. Take care of everything, பிதா Father. பிதா உங்களிடத்தில் கொடுத்தது போல அவர்களை கடைசி நாட்களில் எழுப்பும்படிக்காக ஆண்டவர் கிருபை செய்யறதுக்காக Thank you, ஸ்தோத்திரம். Father, for raising everyone in the last days, O Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name, Father God. Amen. Amen. Praise the Lord. God bless you.